வணக்கம் அண்ட் வெல்கம் டு மைண்ட் மாஸ்டரி அண்ட் NLP வித் ஜானகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிள், வெரி சிம்பிள் மெத்தட். ஆனால் எவ்ரிடே நீங்கள் செய்யும்போது யூ கேன் see தட் ஒரு நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்குள்ளே நடக்கிறது நீங்கள் நிச்சயமாக உணரலாம். ஸோ இந்த மெத்தட் என்னன்னா ரிசீவிங் மோட். ஆர் யூ இன் ரிசீவிங் மோட்? நமக்கு யூனிவர்ஸ் நிறைய கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு, ஆனால் நம்ம ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோமா அப்படிங்கிறதுக்காக தான் இதை நம்ம பார்க்குறோம். ஏன்னா நார்மலி நம்ம ஒரு விஷயம் நடக்கலை, நம்மளோட லட்சியத்தில் கோல், நம்மளோட அச்சீவ்மெண்ட் லேட் ஆகுது அப்படின்னா யூஸ்வலி நம்மக்கிட்ட இருந்து வர வார்த்தைகள் என்ன? ஐ காண்ட், வாட் இஃப் திஸ் ஹேப்பன்ஸ், இட் இஸ் நாட் பாசிபிள், ஐ டவுட், இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் தான் நமக்கு அடிக்கடி மைண்டுக்குள்ளே ரெஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கிறது. ஸோ இந்த வேர்ட்ஸ் நம்ம டெய்லியுமே நம்மக்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கோம், இல்லை அதை யோசிச்சுட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த ஃப்ரீக்வன்சி டு கனெக்ட் வித் த மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறதே இல்லாமல் போயிடும். ஸோ இப்போது சாதாரணமாக ஏதாவது நடக்கும், இது ஓகேவா இருக்கா, இது நிச்சயமாக சக்ஸஸ் பண்ணுவீங்களான்னு கேட்கும்போது மேபி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹோப்ஃபுல்லி, ஐ திங்க், ஐ ஹோப் தட், இஃப் இட் ஹேப்பன்ஸ் இட் இஸ் குட் அப்படின்னு சொல்லி எல்லாமே அசம்ஷன் பேஸ்ட், டவுட் பேஸ்டாக தான் நம்மக்கிட்ட இருந்து வர வார்த்தைகள். அப்போது நிச்சயமாக நாம் ரிசீவிங் மோடில் இல்லவே இல்லை. இன்ஸ்டெட் நீங்கள் எப்படி சொல்லலாம்? ஐ பிலீவ் தட் ஐ ஆம் ஹீல்டு, ஐ பிலீவ் தட் ஐ ஆம் சக்ஸஸ்ஃபுல். ஸோ அந்த நம்பிக்கைங்கிறது அங்கேயே நீங்கள் கொண்டு வந்துடுறீங்க. ஸோ ஒரு சிம்பிள் மெத்தட் இங்கே உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது எவ்ரிடே நம்ம எப்படி இந்த வைப்ரேஷனை அதிகம் பண்ணலாம். அது ரிசீவிங் மோட் வைப்ரேஷன் ரொம்ப அவசியமான ஒன்று. நம்மளோட சின்ன கோல்ஸாலும் இருந்தாலும் சரி, ரொம்ப பெரிய கோல்ஸாக இருந்தாலும் சரி, எப்படி அந்த ரிசீவிங் மோடுக்குள்ளே நாம் நம்மளை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறது இங்கே பார்க்கலாம். முதல்ல டேக் டீப் பிரெத், 3 to 6 times டீப் பிரெத். இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் யர் பாடி கம்ப்ளீட்லி. அதுக்கப்புறம் யூ ஜஸ்ட் டெல் தட் ஐ ஆம் பீஸ்ஃபுல், காம் அண்ட் ரிலாக்ஸ்ட். உங்களுக்கு நிறைய ப்ரெஷர் இருக்கலாம், நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், இட்ஸ் ஓகே. நீங்கள் ஜஸ்ட் அமைதியாக உட்காந்துட்டு ஐ ஆம் பீஸ்ஃபுல், காம் அண்ட் ரிலாக்ஸ்டுன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. 3 to 6 times, 10 times கூட நீங்கள் தாராளமாக சொல்லலாம். ஸோ இட் வில் ஆட்டோமேட்டிக்லி ரிலாக்ஸ் யுவர் என்டையர் பாடி அண்ட் மைண்ட். கீப் யுவர் ஹேண்ட் இன் யுவர் ஹார்ட். ஹார்ட்டில் ஒரு கை வச்சுட்டு நீங்கள் சொல்லுங்கள். டியர் யூனிவர்ஸ்ன்னு சொல்லலாம், டியர் டிவைன் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு எந்த கடவுள் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அந்த பேர் கூட நீங்கள் சொல்லிக்கலாம். குருமார்கள் யாராக இருந்தால் அவங்களையும் நீங்கள் நினச்சிக்கலாம். ஸோ வாட் டு யூ பிலீவ் ஸ்ட்ராங்லி? இப்போ நான் இங்கே யூனிவர்ஸ் அப்படின்னு இங்கே வச்சுருக்கேன். ஸோ டியர் யூனிவர்ஸ், ஐ ஆம் ஓப்பன் அண்ட் ரிசெப்டிவ் டு மை டிசையர்ஸ். ஸோ உங்கள் ஹார்ட் ஷுட் பி ஓப்பன் டு ரிசீவ் ஆல் தி வெல்த் ஆர் ஆல் தி விஷஸ் ஆஃப் யோர்ஸ். ஸோ ஹார்ட் ஓப்பனாக இல்லை, டவுட்ஃபுல்லாகவே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ரிசீவிங் மோடில் இருக்க மாட்டோம். ஸோ டியர் யூனிவர்ஸ், ஐ ஆம் ஓப்பன் அண்ட் ரிசெப்டிவ் டு மை டிசையர்ஸ் அப்படின்னு ஒரு 3 times நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா 1 by 1 உங்களோட கோல்ஸ். ஸோ உங்களோட கோல்ஸ் என்ன? ஒரு 10 கோல்ஸ் அட் அ டைம் எடுத்துக்கோங்க. டோன்ட் வாண்ட் டூ மெனி. ஸோ 10 கோல்ஸ் நீங்கள் ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. எழுதிட்டு அதை பார்த்துக்கிட்டே நீங்கள் சொல்லலாம். எப்படின்னா இப்போ மணி ரிலேட்டட் கோல்ஸ் இருக்கலாம், உங்களோட ஹெல்த் ரிலேட்டட் கோல்ஸு, உங்களோட கெரியர் ரிலேட்டட், பிஸ்னஸ், ரிலேஷன்ஷிப் ஓரியன்ட், வாட் எவர் இட் இஸ். சின்ன சின்ன கோல்ஸாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக எழுதுங்க. 1 to 10 அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதை எப்படி சொல்லலாம்? I am open and receiving my dream job. I am open and receiving abundant wealth. I am open and receiving my success. I am open and receiving my healthy body and mind. I am open and receiving my happy relationship with my husband. I am open and receiving rupees 3 lakhs as my monthly consistent income. ஸோ இப்படி நீங்கள் இதெல்லாம் நான் சில எக்ஸாம்பிள்ஸை சொல்லியிருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் உங்களோட கோல்ஸை கிளியராக ஸ்பெசிஃபிக்காக கொடுங்க. இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த்தில் ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த ஹெல்த் இஷ்யூஸ் சால்வ் ஆகிட்டா நீங்கள் எப்படி இருப்பீங்க?
அந்த மாதிரி நீங்கள் தாராளமாக சொல்லலாம். ஐ ஹாவ் அ ஹெல்த்தி கட் சிஸ்டம். சப்போஸ் உங்களோட கட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா டோன்ட் டெல் த ப்ராப்ளம். யூ சே தட் ஐ ஆம் ஓப்பன் அண்ட் ரிசீவிங் மை எக்ஸலண்ட் ஹெல்தி கட் சிஸ்டம். ஸோ இப்படி நீங்கள் சொல்லும்போது ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த பாடியும் ரிஜுவனேட் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கான அந்த ஓப்பன் அண்ட் ரிசீவிங் மோடுக்குள்ளேயும் நீங்கள் வந்துடுவீங்க. இது வந்து சொல்லும்போது மேக்ஸிமம் இட் வில் டேக் ஒரு 50 to 60 seconds தான் ஆகும், 1 minute தான் ஆகும். அதுக்கப்புறமா யூ கிவ் தட் கிராட்டிடியூட் சிக்னல் இங்கே. தேங்க்யூ யூனிவர்ஸ் ஃபார் மேனிஃபெஸ்டிங் மை என்னது இந்த ட்ரீம் ஜாப். தேங்க்யூ யூனிவர்ஸ் ஃபார் மேனிஃபெஸ்டிங் இந்த இப்போ நீங்கள் சொன்ன ஒவ்வொரு கோலும் வந்து அது நடந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. தேங்க் யோர் சப்கான்ஷியஸ் மைண்ட், பிகாஸ் சப்கான்ஷியஸ் மைண்டில் நீங்கள் இது எல்லாம் சொல்லும்போது என்ன, உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் தான் நீங்கள் ரீப்ரோக்ராம் பண்ணுறீங்க. இவ்வளவு நாள் இருந்த டவுட்ஸ் அண்ட் ஃபியர்ஸ் எல்லாமே இப்போ நீங்கள் ரீப்ரோக்ராம் பண்ணுறீங்க. ஸோ அந்த ரீப்ரோக்ராமிங் நடக்கிறது எங்கே அப்படின்னா உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் தான். ஸோ தேங்க் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஃபார் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் இந்த கோல்ஸ் எழுதியிருக்கீங்களோ அதுக்காக. இந்த 2 ஸ்டெப் ரொம்ப முக்கியம். யூ கேன் தேங்க் த டிவைன் ஆர் யூனிவர்ஸ். ரெண்டாவது யூ ஹாவ் டு தேங்க் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட். இப்படி செய்யும்போது இது டெய்லியுமே நீங்கள் செய்யுங்க. மேபி மார்னிங் செய்யலாம், இல்லை நைட்டு பண்ணலாம். இது வந்து மேக் இட் அஸ் எ ரிச்சுவல், டெய்லி ரிச்சுவலாகவே நீங்கள் பண்ணுங்கள். இட் இஸ் வெரி சிம்பிள். இது பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் பாருங்கள், இவ்வளவு நாள் இருந்த உங்களுக்கான அந்த டவுட்ஸோ இல்லை எது இருந்தாலும் சரி அப்புறம் பார்க்கலாங்கிற அந்த போஸ்ட்போன் பண்ணுறதோ இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. யூ வில் ஃபீல் ஸோ ஹாப்பி அண்ட் ஒரு ஹை எனர்ஜி வைப்ரேஷனை அங்கே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ரிசல்ட்ஸ் என்னங்கிறது நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக நல்லதே நடக்கும். எல்லாரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். தேங்க்யூ.